வணக்கம். கோடை கால பராமரிப்பு பார்க்கலாம். முதலாவதாக வெயில் காலம் வந்தாலே பூச்சி தாக்குதல் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிரும். அந்த நேரத்தில் இப்போ நீங்கள் பார்க்குற கெம்னு சொல்லக்கூடிய பூச்சி விரட்டியை தெளிக்கலாம் அல்லது வேப்ப எண்ணெய் கரைசலை தெளிக்கலாம். இப்படி தெளித்து முழுமையான பூக்களை நாம் பெற முயற்சி செய்யலாம். அது மட்டும் இல்லைங்க, வெயில் அதிகமாக இருக்கக்கூடிய காலத்தில் நம்ம இலைகள் காய்ந்தோ வறட்சியாவோ ஆகாமல் இருக்க நம்ம சில டிப்ஸை நம்ம பயன்படுத்தணும். தினமும் தண்ணீர் தெளிக்கலாங்க. 2 வேளையும் முடிந்தால் 2 வேளையும் நீங்கள் தண்ணீரை செடிக்கு மேலே தெளிக்கும் பொழுது செடி எப்பவும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். செடிகளுக்கு கெமிக்கல் உரங்களை அதிகம் கொடுக்காமல் பார்த்துக்கோங்க. வெயில் காலத்தில் அதிக கெமிக்கல் உரங்களை கொடுத்தால் செடி தாங்காது. அதனால் நீங்கள் ஆர்கானிக் உரங்களை மட்டுமே கொடுக்கலாம். கடலை பிண்ணாக்கு கரைசல், மண்புழு உரம், நீங்கள் வீட்டில் செய்கிற கம்போஸ்ட் இவற்றை கொடுத்தே நீங்கள் உங்கள் செடிகளை வளர்த்துடலாம். இந்த கோடை காலத்தில் மட்டும் நமக்கு பார்த்து வளர்த்துக்கணுங்க. அப்போ தான் நம்ம இப்போ வச்சிட்ருக்க அழகான செடிகளை தொடர்ந்து காப்பாற்றி அடுத்த சீசனுக்கும் நம்ம அடுத்த வருடங்களுக்கும் கொண்டு போக முடியும். இலைகள் பசுமையாக இருக்க எப்சம் சால்ட் தெளிங்க. இந்த எப்சம் சால்ட் செடியை ஒரு ஸ்ட்ரெஸ்லேருந்து காப்பாற்றும். செடியும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சீசன் மாறும் பொழுது எப்சம் சால்ட் தெளிக்கும் பொழுது செடி அதை சமாளித்து வரும். அந்த வகையில் நானும் எங்கள் வீட்டுக்கு ரோஜா செடிகள் எல்லாவற்றிற்குமே எப்சம் சால்ட் தெளிச்சிருக்கேன். பாருங்கள், முழுமையான பூக்களையும் எனக்கு கொடுத்துருக்கு. இது சென்டிமெண்டல்னு சொல்லக்கூடிய ரோஜா. அடுத்து நம்ம தெளிக்கக்கூடிய நீரை ஐஸ் வாட்டராக கொடுத்தா கூடுதலான ஒரு குளிர்ச்சி நம்ம செடிகளுக்கு கிடைக்கும். இப்போ நான் இப்படி ஐஸ் க்யூப்பை ஸ்ப்ரேயரில் போட்டு நான் செடிக்கு தெளிக்க போகிறேங்க. இப்படியே நீங்கள் உங்கள் வீட்டில் குளிர்ச்சியான தண்ணீரை ரோஜா செடிகளுக்கு கொடுக்கும் பொழுது இந்த வெயிலை தாங்கி வளரக்கூடிய சக்தி நம்ம செடிகளுக்கு கிடைக்கும். எவ்வளோ அழகான பூக்கள் இருக்குது பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டு ரோஜா செடிகளுக்கு இன்று நான் சொன்ன சில பாதுகாப்பு முறைகளை பயன்படுத்துங்க. மேலும் பல தகவல்கள் தொடர்ந்து வர இருக்குது. தொடர்ந்து என்னோடய சேனலை வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் கண்டிப்பாக தொடர்ந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும். என்னோடய சேனலில் உரங்கள் பகுதியும் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். காய்கறி வளர்ப்பு தகவல்கள், டேரிப்பூ வளர்ப்பு குறித்த தகவல்கள், மேலும் பல பூ வகைகள் வளர்க்கும் முறைகள் இவற்றை நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.